இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையிலும் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் இருக்கிற இடங்களிலே வரவேற்க போகிறோம். அவர் தேற்றரவாளன், அவர் நம்மை தேற்றுகிற ஒரு தெய்வம், அவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம், நம்மளை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிற மறுரூபமாக்குற ஒரு தெய்வம் அவர். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா, எங்களை புதிதாய் மாற்றும் இயேசுவே. இந்த நாட்களிலும் அப்பா உம்மை விட்டு தூரம் போயிருந்தோம் இயேசுவே, உம்மை மறந்த சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. ஒரு விசை மன்னித்து உடைய புதிய அபிஷேகத்தினால் இந்த வேளையிலும் நீ நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நிரப்பும் இயேசுவே. மேல் வீட்டின் அறையின் அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும் இயேசுவே. நாங்கள் 2-3 நபர்களாய் குடும்பமாய் நாங்கள் எங்கள் வீடுகளிலே கூடியிருக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராயிரும் அப்பா. எங்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். எல்லாரும் நாவுகளை திறந்து சொல்லுவோமா? விண்ணக விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. தாகத்தோடு கேட்போமா? எல்லாரும் நாவுகளை திறந்து. ஓ, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போலப்பா, வெண்புறாவை போல என் மேல் அந்த மர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடின தூய தேவாவியே, அதிலே ஜலத்தில் அசைவாடின தெய்வமே, எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. அசைவாடின தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடை. இந்த காலை வெல்லும் ஒரு புதிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் கேட்போமா? விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. காலை வழியிலும் இயேசுவே ஒரு புதிய பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா. நாங்கள் சோர்ந்து போய் விடாய்த்து போய் வனாந்தர பாதையில் அமேனேசுவே நாங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறோம் அப்பா. எங்கள் பலன் குறுகி போன நிலைமையில காணப்படுகிறோம் இயேசுவே. இந்த ஒரு விசை இந்த காலை வேளையில அப்பா நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோமே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று உங்களுடைய வேதம் சொல்லுதாப்பா. அந்த பலன் எங்களுக்கு வேணும் அப்பா. இந்த
காலை வேளையில் உம்முடைய பலத்தினாலே நீர் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்கள் குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க அப்பா. நீங்க நிறைவான ஆவியானவர், நீர் எங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் நீ நிறைவாய் மாற்றி எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை நம்பிடுவேன் என்று சொல்லி பாட போகிறோம். இந்த உலகத்தில் அநேக கடவுள்களை மனிதர்கள் வழிபடுகிறாங்க. அநேக மனிதர்களும் தங்களை கடவுளாக சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனால் எந்த மனிதர்களும் எந்த கடவுள்களும் அப்படி சொன்ன கடவுள்களும் மனிதருக்காக அவர்கள் உயிரை கொடுக்கல. ஆனால் என் தெய்வம் இயேசு மாத்திரம் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ஆமீன். அவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக பிதாவானவர் இந்த மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு இந்த மனுக்குலத்திற்காக அவர் தந்துள்ளார். இவ்வளவாய் அவர் நம் மீது அன்பு வைத்திருந்தார். ஆமீன். அப்படிப்பட்ட அந்த அன்புள்ள தேவனை உயர்த்தி இந்த காலை வேளையில் இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே உண்மையே நான் நம்புவேன் அப்பா. இந்த உலகத்தில் வேற எந்த தெய்வமும் இல்லை, நீர் மாத்திரம்தான் அன்புள்ள தெய்வம் இயேசுவே. மனிதர்கள் மாறலாம், அவருடைய வார்த்தைகள் மாறலாம், ஆனால் நீர் மாறாதவர், உண்மை நான் நம்புவேன்னு சொல்லி நம்ம பாட போகிறோம். அவருடைய அன்பை உயர்த்தி நாம் பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை நான் போற்றிடுவேன். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? Yes Lord, you're a loving Father, oh Lord, you're a loving God. Yes Lord. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் தந்த தெய்வமே. எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வம் நீ. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. எல்லாரும் சொல்லுவோமா? பெற்ற தாயும் என் தந்தையுமா. ஒரு தகப்பன் ஒருத்தர் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உள்ள தெய்வமே நீ, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். எஸ் லார்ட். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன் உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன் உயிருள்ள தெய்வமே. நீ எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற என் சிருஷ்டிகரே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நான் ஆருயிர் நேசரே உம்மை நான் உயர்த்துவேன் அப்பா, உம்மை நம்புவேன் இயேசுவே. ஓ
பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன்வெள்ளியுமோ பொன்வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. எஸ் லார்ட். பொன்வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு. எல்லாரும் உள்ளத்தின் செல்வமா, பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. நீரே. எல்லா கரங்களும் உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எல்லாரும் சேர்ந்து எந்த நாவில் புது பாட்டு. என் இயேசு தருகிறார் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் என்றென்றைக்கும் பாடுவேன். என் உயிர் உள்ள நாள் வரை, என் நாட்கள் உள்ளவரை, என் ஜீவன் உள்ளவரை நான் அவரை உயர்த்துவேன், அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், அவரை துதிப்பேன் என்று சொல்லி நாம் அவரை நாமத்தை உயர்த்துவோமா? Thank you Jesus. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தினால சொல்லுவோமா? ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், துன்பம் எல்லாம் நீக்கி மீட்ட. எந்தவித வாதையும் கொள்ளை நோய் நமக்கு வந்தாலும் அவை நம்மை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிற தேவன் அவர். இம்மட்டும் ஜீவனோடு பாதுகாக்கிற. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தில் ஆனந்தம் கொள்ளு. எஸ் லார்ட். உம்மையே நான் பாடுவேன், உம்மையே நான் உயர்த்துவேன் இயேசுவே. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடுங்கள் என்று தாவீது சொன்னது போல இந்த வேளையில் நம்ம ஒரு புது பாட்டை நாம் பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையால் நிரம்பிட வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் இந்த வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வேதத்தில் புதிய பாட்டு நாட்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள் நம்ம பார்க்கணும்னா அந்த சாஸ்திரிகள் அந்த இடத்துல அவங்க வரும் பொழுது அநேக பொன் வெள்ளி தூபவர்க்கம் போன்ற காரியங்களை கொண்டு வந்து ஆண்டுடைய பாதத்தில் அவைகளை காணிக்கையை அர்ப்பணித்து அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள், இயேசுவை தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அதே போல இந்த நாட்களிலும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஏதோ அவங்க கொண்டு வந்ததுனால ஒரு பொண்ணோ வெள்ளியோ பணமோ
ஒரு இடமோ ஆண்டவர் நம்மள்ட்ட எதுவும் கேட்கல. நம்முடைய ஆஸ்திகளோ செல்வத்தை ஆண்டவர் இந்த நாட்கள் நம்மள்ட்ட கேட்கல. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் இந்த வேளையிலே முழு இருதயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆண்டோடைய கரங்களிலே ஒப்படைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வேதம் அதுதான் சொல்லுது, இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் இடத்தில் பிரவேசித்து அவனுடைய நான் போஜனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட நம்முடைய இருதயத்தை தங்குவதற்கு நம்மை பயன்படுத்த ஆண்டவர் பிரியப்படுகிறார். நம்மை நாமே ஜீவ பலியாய் ஆண்டுடைய சமூகத்திலே ஊற்றிவிட நம்ம அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து நாம் உயர்த்தி ஆண்டவரை உயர்த்த போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் வேற எதுவும் எதிர்பார்க்கல. நம்ம இடத்துல உள்ள காணிக்கைகளோ பொன்னோ வெள்ளியோ நம்முடைய செல்வங்களையோ சொத்துக்களோ எதையுமே ஆண்டவர் கேட்கலாம். ஆண்டவர் நம்மளை கேட்கறது, நம்ம இடத்துல ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், நம்மை நாமே முழுமையாய் ஜீவ பலியாக அர்ப்பணிப்பது தான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று வேதம் சொல்லுது. எல்லாரும் இந்த வேளையில உண்மையாய் ஆண்டவரை நம்ம உயர்த்த போகிறோம். ஆமேன். ஒருவேளை நம்ம பிரிந்து இருக்கலாம், ஆலயம் ஒருவேளை நம்ம சபையாய் கூடி வர முடியாத இந்த சூழ்நிலையிலும் ஆண்டுடைய நாமத்தை நாம் இருக்கிற இடங்களிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நாம் உயர்த்த போகிறோம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து Yes, Lord. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, Lord. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. Yes, Lord. பலிகளை நம்மை நாமே ஜீவ பலியாக ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. உள்ளத்தினால தாண்டி நாமத்தை உயர்த்தோமா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்திருக்கிறோம் இயேசுவே. உள்ளத்தினால உயர்த்துகிறோம் இயேசுவே. துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் இயேசுவே. எங்கள் துதிகளிலே வாசம் செய்கிற தேவன், எங்கள் மத்தியிலே நீர் எழும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. நன்மை செய்தவர்க்கே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எல்லாரும் சொல்லுமா. நன்மை செய்தவர், என் வாழ்க்கை நன்மை செய்தீரப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, விதைக்கிறோம் அப்பா. உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. சந்தோஷமா மகிழ்ச்சி ஆனந்த சத்தத்தோடு எம்மீறி ஆர்ப்பரிப்போமா. தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. துதிகன மகிமையுமே, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. முழு மனதாய் சொல்லுவோமா. துதிகன மகிமையுமே
முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுவே. எஸ் லார்ட், சம்பூரண ஆசீர்வாத காலத்தை நீட்டி நீர் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, we praise you Lord, we magnify you Lord, we exalt you Lord this morning time. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. எல்லாரும் சொல்லுமா, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆண்டவர் நம்முடைய துதியிலே பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் இருக்கடங்களை எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் கொஞ்ச நேரத்துக்கு ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுது, என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் நான் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மங்காத ஒளியிலே பிரகாசிக்கிற ஒரு தெய்வனா இருக்கிறார். ஒரு மகத்துவம் நிறைந்த தேவன், ஒரு மாட்சிமை நிறைந்த தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்கிற தேவன். அவரை நாம் உயர்த்த போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் பயத்துடனே நடுக்கத்துடனே அவரை சேவியுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. அவரை உயர்த்த போக இஸ்ரவேல் ஜனங்களை அன்றைக்கு அந்த பார்வோன் அவங்களை ஆராதிக்க கூடாதபடி, கானான் தேசத்துக்கு போக கூடாதபடி ஆண்டவர் சொன்னார். மறுபடியும் சொன்னாரு, நீ என் ஜனங்களை என்ன ஆராதிக்கிறதுக்கு அனுப்பிவிடு, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடுன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அவன் இருதயத்தை கடினப்படுத்தும் போது அந்த எகிப்து தேசத்தை ஆண்டவர் வாதைகளினால் அவர் தண்டித்தார் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தெய்வன். இந்த வேளையில தெய்வ ஜனமாகி நாம் எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்குரிய அந்த கனத்திற்குரிய அந்த மரியாதையை நாம் செலுத்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை உயர்த்துவோமா? தேங்க்யூ லார்ட். உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த. உள்ளத்தினாலத்திலிருந்து பரிசுத்த தேவனை உயர்த்துவோமா? அவர் பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. என்னை நேசிக்கிற தெய்வமே, என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ. எல்லாம் சத்தமாய், ஓ தேங்க் யூ ஜீசஸ். உங்களுக்கு தான்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்தில் நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் பரிசுத்தர் அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே நீர் பரிசுத்தர் அப்பா, சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிற தேவன் நீர் பரிசுத்தர் என்று உயர்த்துவோமா? பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. எல்லாரும் சொல்லுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு, மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உமக்கது ஈடாகுமா? உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் வெல்ல வெல்ல என் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் வெல்ல வெல்ல இன்பம் பெருகுதையா. Thank you Jesus, thank you Jesus. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டியை காப்பவரே, எங்கள் இதயத்தில் உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் இயேசுவே. உம்முடைய சமூகத்திலே பணிந்து கொள்ளுகிறோம் அப்பா. நீ சர்வலோகத்தையும் ஆள்பவரே, எங்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் இயேசுவே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். எல்லாரும் உள்ளத்தினாலத்தில் ஆண்டவரின் நாமத்தை உயர்த்துவோமா? அழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது இயேசுவே, வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் வாழை வைக்கிற தெய்வமே, எங்கள் வாழ்வின் ஆதாரமே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருவமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. எங்கள் நேசமானவாளன் அப்பா, எங்கள் கண்மலை
கண்மலை நீரப்பா. நாங்கள் நம்பும் துருகமும் நீரே இயேசுவே. எல்லாமே நீங்க தான்ப்பா, எங்கள் எல்லாமே நீங்க தான் இயேசுவே. உம்மை சார்ந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. மோடு கூட நெருங்கி உறவாடக்கூடிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை தரிசிக்கக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. உங்க முகத்தை நாங்க பார்க்கணும் இயேசுவே. உம்மை நாங்கள் தரிசிக்கணும் அப்பா. அதற்கான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் இயேசுவே. எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய வருகைக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க இயேசுவே. இந்த உலகம் வேண்டாப்பா, இந்த உலகத்திற்குரிய காரியங்கள், உலகத்திற்குரிய சிற்றின்பங்கள் எதுவும் எங்களுக்கு வேண்டாப்பா. உம்மையே நோக்கி உம்மையே சார்ந்து கொண்டு ஆமென் நீர் எங்களுக்கு நியமித்த பாதையிலே ஆமென் இயேசுவே உண்மையும் உத்தமமாய் ஓட நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. நீங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வலக்கரத்தினால் நீர் எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. சமூகத்திலே முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus. Thank you God bless. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே தேவன் உங்களை வாழ்ந்து சுகித்திருக்க பண்ணுவார். இக்காலகட்டங்களில் தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை மேன்மையின் சந்ததியின் ஜனங்களாக பார்த்து இந்த சமுதாயத்தில் நம்முடைய தேசத்தில் நம் ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவார். இந்த வார்த்தையை நாம் எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை நேரத்தில் பேச போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரமாய் உம்மை ஆராதித்து இருக்கிறார்கள். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடு கூட இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனம் உள்ளே பிரவேசித்து எதையெல்லாம் சாதிக்குமோ அவைகளெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நடப்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பி வராதபடிக்கு கேட்கிற ஒவ்வொரு செவிகளிலும் ஊடுருகிற வேலைதானே சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வசனத்தின் முடிவிலே அநேகருடைய வார்த்தையினால் தொடப்படுவார்களாக, ஆஸ்வதிக்கப்படுவார்களாக, வாழ்க்கைகள் மாறுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, தேவனுடைய வார்த்தை உண்மை என்பதை நம்முடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்வாராக. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கும் மேன்மைப்படுத்தும் மேன்மையான அபிஷேகம், மேன்மையான மற்றும் மேன்மைப்படுத்தும் அபிஷேகம் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Anointing that makes you great, anointing that makes you to the greater heights. மிக உன்னதமான இடத்திற்கு, உயரமான இடத்திற்கு, மதிப்புள்ள இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும், தேவ பிரசன்னத்தால் உணர்கிற ஒவ்வொருவரும், நிரப்பப்படுகிற ஒவ்வொரு நபரும் தேவனால் கொடுக்கப்படுகிற இந்த அபிஷேகத்தை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்தை நாம் விலை மதிப்பற்றதாக கருத வேண்டும். வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் நீங்கள் விலையேற பெற்ற நபராய் கருதக்கூடியவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிற நிலைமையிலே இருக்க முடியாது. நிச்சயமாகவே அபிஷேகம் ஒரு மனுஷனை வேறுபடுத்தி காண்பிக்கும். அபிஷேகம் ஒரு மனிதனை மேலே கொண்டு வந்து நிலைநிறுத்தும். அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிற தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கும். அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிற வரங்களை வெளியே கொண்டு வந்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றிவிடும். எனவே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். பென்னிகன் என்கிற தேவ மனிதர் தன்னுடைய புத்தகமாகிய அபிஷேகம் என்கிற புத்தகத்திலே ஒரு காரியத்தை எழுதி வைத்ததை நான் வாசிக்க நேர்ந்தது. தன்னுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் இல்லாத ஒரு நாளை நான் சந்திப்பதை பார்க்கிலும் சாவதே எனக்கு மேலானதாக இருக்கும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அபிஷேகம் இல்லாத ஒரு நாளை சந்திப்பதை பார்க்கிலும் better I die, நான் மரிப்பதுதான் எனக்கு சிறந்ததாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இந்த அபிஷேகம் இல்லாத நாளை நான் சந்திக்க ஆயத்தமாய் இல்லை. இந்த அபிஷேகம் தான் என் வாழ்க்கையிலே என்னை மேன்மையான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த அபிஷேகம் தான் என்னை பயன்படுத்தப்பட வைக்கிறது. இந்த அபிஷேகம் தான் எனக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த அபிஷேகம் இல்லாத நாட்களை நான் சந்தித்திருக்கிறேன். அபிஷேகத்தை உடைய நாட்களை சந்தித்திருக்கிறேன்.
அபிஷேகம் இல்லாத நாளுக்கும் அபிஷேகம் பெற்ற நாளுக்கும் மாபெரும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எனவே அபிஷேகத்தை கொண்டுதான், அபிஷேகத்தை சார்ந்துதான், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுதான் என் வாழ்க்கையை நான் நடத்த விரும்புகிறேன் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புதமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த கால நேரத்திலே நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் சாதாரணமான நிலைமையில இருக்க முடியாது. நீங்கள் வேறுபட்ட மனிதனாக மாறுவீர்கள். உங்கள் பார்வைகளிலே ஒரு வித்தியாசம் இருக்கும், உங்கள் பேச்சிலே ஒரு வித்தியாசம் இருக்கும், உங்கள் ஜெபங்களிலே ஒரு வித்தியாசம் இருக்கும், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற விதங்களிலே ஒரு வித்தியாசம் இருக்கும், ஜனங்கள் உங்களை மதிக்கிற விஷயங்களிலே ஒரு வித்தியாசம் இருக்கும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த மேன்மையான மற்றும் மேன்மைப்படுத்த அபிஷேகத்தை நீங்கள் இந்த வார்த்தை கேட்கும் போதே வாஞ்சியுங்கள். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை கேட்கும் பொழுது எனக்கும் தேவை என்ற உணர்வுக்குள் வாருங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவன் மீது, தேவனுடைய அபிஷேகத்திற்காக நீங்கள் வாஞ்சித்து கதறும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் சங்கீதம் 23:5 வசனத்திலே பார்க்கும்போது அதனுடைய பின்பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறாக எழுதி வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் நன்கு ஒரு அறிமுகமான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தின் பின்பகுதியிலே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த இடத்துல தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அற்புதமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த சில வாரங்களாக சங்கீத புஸ்தகத்திலிருந்து அநேக சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்றால் தாவீதை தேவனாகிய கர்த்தர் மிக உயரமான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார். ஒரு சிறுமையான இடத்திலிருந்து ஒரு மேன்மையான இடத்திற்கு கொண்டு வந்தார். இந்த சந்ததியில் என்னை மேன்மையின் மனுஷனாக பார்த்தீர் என்று எழுதி வைத்திருக்கிறார். எனவே ஒரு மேன்மையான ஒரு மனுஷனாக இந்த தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டான். மேன்மையான இடத்திற்கு வந்தான், மென்மேலும் பெருகினான், மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கு உகந்தவனானான். எனவே இந்த காரணத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு கொண்டிருக்கும் நேரத்திலே தாவீது சங்கீத புஸ்தகம் முழுவதிலும் அநேக இடங்களில் இந்த அபிஷேகத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி அபிஷேகம் பண்ணப்படுதல், எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், எப்படி அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறேன் என்றெல்லாம் அவர் இந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். எனவே இந்த அபிஷேகம் இந்த நாளிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் whether you are a pastor or minister or servants of God or believer, யாராயிருந்தால் இந்த நாளில் உங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை என்பதை நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் சத்துருவை ஜெயிக்க முடியாது. அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் போராட்டங்களை மேற்கொள்ள முடியாது. அபிஷேகம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்போமானால் அது விரக்தியையும் ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் தான் கொண்டு வரும். ஆனால் அபிஷேகத்தினால் அநேக அற்புதமான காரியங்கள் உண்டு. இந்த செய்தியின் ஊடாக நான் உங்களோடு கூட அதனுடைய ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் நீங்கள் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இன்றைக்கும் பார்க்கும்பொழுது தேசங்களில் அநேக பிரதமர்கள் இருக்கிறார்கள், அதிபர்கள் இருக்கிறார்கள், முதல்வர்கள் இருக்கிறார்கள், கவர்னர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஜனங்களால் தெரிந்தெடுக்கப்பட்டு ஜனங்களுக்கு முன்பதாக பதவி பிரமாணம் செய்யப்படுகிறார்கள். என்றைக்கு அவர்கள் பதவி பிரமாணத்தை தங்களுடைய மேலே பெற்றுக் கொண்டார்களோ, என்றைக்கு அவர்களுக்கென்று நீதிபதியோ ஒரு குறிப்பிட்ட நபரோ பதவி பிரமாணத்தை அவர்கள் செய்கிறார்களோ, அந்த நாளிலிருந்து அவர்கள் ஒரு விசேஷித்த மிக்க நபராக மாறிவிடுகிறதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவர்களுக்கென்று விசேஷித்த ஸ்லாக்கியங்கள் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கென்று விசேஷித்த உரிமைகள் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கென்று விசேஷித்தமான மதிப்புகள் உண்டாகிறது, எத்தனையோ சலுகைகள் அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு நபர் பதவி பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அவர்களை ஒரு ராஜாவாகவோ, ஒரு அதிபராகவோ, ஒரு முதலமைச்சராகவோ, ஒரு பிரதமராகவோ, ஒரு கவர்னராகவோ அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட உடனேயே அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய நடக்கையிலே, அவருடைய தோற்றத்திலே, அவர்களுக்கு இருக்க அதிகாரங்களிலே, பேசுகளிலே, அவர்கள் மக்கள் மதிக்கிற விதங்களிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறதை நாம் எல்லாரும் கண்கூடாக பார்க்கிறோம், நாம் கேள்விப்படுகிறோம். அமெரிக்க அதிபர் என்றால் அவருக்கென்று ஒரு விசேஷித்த ஒரு சக்தி இருக்கிறது, அவருக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த நபர் என்று அமெரிக்க அதிபரை சொல்லுகிறார்கள். என்றைக்கு ஒரு அதிபர் அவர் பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நாளிலிருந்து அவர் போடுகிற ஒவ்வொரு கையெழுத்துக்கும் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியக்கூடிய
எல்லா நபர்களும் கீழ்ப்படிய ஆரம்பித்து விடுகிறதை பார்க்கிறோம். நீதிமன்றமா இருந்தாலும் சரி, இராணுவமா இருந்தாலும் சரி, அதிகாரம் அதற்கு கீழ் பணிபுரிகளாக இருந்தாலும் சரி, அதிபர் சொன்னால் அதனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சட்டங்களும் நியமங்களும் ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நபர் பதவி பிரமாணத்தை அவர் ஏற்றுக்கொண்ட உடனே அவர் ஒரு குறிப்பிட்ட மற்ற இடத்திற்கு போகும்போது அவரை யார் வரவேற்க வேண்டும், எப்படி வரவேற்க வேண்டும், எவ்வளவு அவர்கள் முன்பதாக எந்த வாகனங்கள் செல்ல வேண்டும், பின்பதாக எந்த வாகனங்கள் செல்ல வேண்டும், எந்த அதிகாரி முன்பதாக வர வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கென்று முறைமைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு போவாரானால் அல்லது ஒரு இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கு போவாரானால் சிவப்பு கம்பள வரவேற்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் ஏன் நடைபெறுகிறது என்றால் அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பதவி பிரமாணம், அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, அவர் வித்தியாசமான நபராக பாதுகாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அவருக்கென்று விசேஷித்த மதிப்பு உண்டாகிறது, அவருக்கென்று விசேஷித்த வரவேற்பு உண்டாகிறது, அவருக்கென்று விசேஷித்த அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது, சலுகைகள் கொடுக்கப்படுகிறது, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உற்று நோக்கப்படுகிறது. அநேகரால் அவர் கவனிக்கப்படக்கூடிய நபராக மாறிவிடுகிறார். தொலைக்காட்சியிலே, செய்தித்தாட்களில், எல்லா ஊடகங்களிலும் அவர் மிக முக்கியமான நபராக மாறிவிடுகிறதை நாம் எல்லாவற்றிலும் பார்க்க. எனவே அவர் மேல் விழுந்த அந்த பதவி பிரமாணம், அவர் கொடுக்கப்பட்ட அந்த பதவி பிரமாணம் அவரை வேறுபட்ட ஒரு மனுஷனாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவருக்கென்று மிகப்பெரிய பாதுகாப்பை அவர்கள் கொடுக்கிறார்கள். 5 folds செக்யூரிட்டி, 5 மடங்கு பாதுகாப்பு, பெரிய அளவில் பாதுகாப்பெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தனி விமானம் கொடுக்கப்படுகிறது. எனவே அவர்களுக்கென்று விசேஷித்த ஸ்லாக்கியங்கள், உரிமைகள், சக்திகள், அதிகாரங்கள் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. எனவே அவர்கள் மேல் விழுந்த அந்த பதவி பிரமாணம், கொடுக்கப்பட்ட பதவி பிரமாணம், தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய ஒரு காரியம் அவர்கள் வித்தியாசப்படுத்து. அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம் மேல் அபிஷேகம் விழுமானால், நாம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமானால், இந்த அபிஷேகத்தை நாம் சார்ந்திருப்போமானால் நாமும் வித்தியாசமான ஒரு நபராகத்தான் இருக்க முடியும். You will be a special person. You will become a precious person. தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் ஒரு விலையேறப்பெற்ற மனிதனாக தேவன் நம்மை மாற்றுகிறதை அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ பேர் இருக்கலாம், பட் anointing will make a difference. அபிஷேகமானது நபருடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் அறியப்படுகிறார்கள், எத்தனையோ நபர்கள் அறியப்படுகிறார்கள், நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு சில ஊழியர்களுக்கு அதிகப்படியான மதிப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா எதன் அடிப்படையில் ஒரு மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கிறது என்றால் அவர் மேல் வைத்திருக்கிற கர்த்தருடைய அழைப்பும் அவர் மேல் வைத்திருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் தான் ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு அங்கீகாரமாக காணப்படுகிறது. இட் இஸ் an identity for a believer. It is an identity for a servant of God. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருப்பது அபிஷேகம். எனவே தான் இந்த கால நேரத்திலே தாவீது தன்னுடைய சங்கீத புத்தகத்திலிருந்து எழுதி வைத்திருந்த இந்த அபிஷேகத்தை குறித்து, தாவீது தன்னுடைய சிறு வயதிலே வாலிப பருவத்திலே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியர்கள் அபிஷேகப்படுவது உண்டு, தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்படுவது உண்டு, மாத்திரமல்ல ராஜாக்களும் அபிஷேகம் பண்ணப்படுவது உண்டு. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். He was anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டார். சங்கீத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அவர் அபிஷேகத்தை விரும்பினதை பார்க்க முடியும். மாத்திரமல்ல அபிஷேகத்தை அவர் விளக்கினதை பார்க்க முடியும், அபிஷேகத்தை அனுபவித்ததை நாம் பார்க்க முடியும். எனவே தான் சங்கீத புத்தகத்திலே அதிகமாய் அவரை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பதாக 1 சாமுவேல் 2 சாமுவேல் அதிகாரங்களை பார்க்கும்போது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட விதங்கள் எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். குறிப்பாக 1 சாமுவேல் 16 அதிகாரம் 3 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அபிஷேகம் தேவன் காண்பிக்கிறவன் மேல் தான் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. தேவன் எந்த மனிதனை சுட்டி காண்பிக்கிறாரோ அந்த மனிதன் மேல் தான் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. நான் உனக்கு காண்பிக்கிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் தேவனுக்காக செயல்படுவதற்காக, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக கொடுக்கப்படுகிறது என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல அபிஷேகத்தை கொடுப்பதற்கு தேவன் முகத்தை பார்ப்பவர் அல்ல என்பதையும் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து அபிஷேகம் பண்ணுகிறவர் அல்ல. எந்த நிறத்தை உடையவராய் இருக்கிறார், எந்த தோற்றத்தை உடையவராய் இருக்கிறார், உயர்வானவரா அல்லது குள்ளமானவரா அல்லது நல்ல தோல் நிறைய உடையவரா, வெளிநாட்டு
சார்ந்தவரா, நல்ல ஹைலி எஜுகேட்டட், நல்ல கல்வி அறிவு படைத்தவரா? இதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவர் அல்ல. 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நான் முகத்தை பார்க்கிறல்ல, இருதயத்தை பார்த்து அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார், அவர் இருதயத்தை பார்த்து அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று தாவீது சாமுவேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, 1 சாமுவேல் 16:11 எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவனை அந்த இடத்துல சொல்லப்பட்ட எல்லாருக்கும் இளையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோ மேட்டர் யூ ஆர் யங் ஆர் ஓல்ட், எல்லாருக்கும் இளையவனாய் இருந்தாலும், நீங்க சின்னவங்களாய் இருந்தாலும், ஒருவேளை குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும், அறியப்படாத நபராய் இருந்தாலும், தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவனுக்கு மேலிருந்த எல்லா சகோதரர்களும், தாவீதுக்கு மேலிருந்த எல்லா சகோதரரும் திடகாத்திரமாய் பராக்கிரமசாலியாய் யுத்தம் பண்ண சக்தி வாய்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாருக்கும் இளையவன் ஒருவன். He was very young to all the brothers. எல்லா சகோதரர்களுக்கு இளையவனாய் இருந்தாலும் அவன் மீது அபிஷேகம் விழுந்ததை பார்க்க முடியும். எனவே இந்த மாநிலத்திலே உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, தேவன் உங்கள் மேல் அபிஷேகத்தை போடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவனை குறித்து சொல்லும்போது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாட் மேட்டர், நோ மேட்டர் வாட் யூ டூ அட் பிரசன்ட், இந்த நேரத்தை நீ என்ன செய்து கொண்டிருக்க என்பது பிரச்சனை அல்ல. அவன் அந்த நாட்களிலே சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டிற்கு வந்தபோது வீட்டிலே இவன் இருக்கவில்லை, மாறாக காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நோ மேட்டர் வேர் யூ ஆர் நவ, நோ மேட்டர் வாட் யூ ஆர் டூயிங் நவ, இட் டசன்ட் மேட்டர், ஃபார் காட் இஸ் கோயிங் டு அனாயிண்ட் யூ. தேவனாகிய கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் இளையவர்களாய் இருக்கலாம், அல்லது சாதாரணமான ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு எளிமையான வேலையை செய்து கொண்டிருக்கிறா இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த கால நேரத்தில் உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கு முன்பதாக, மிகுந்த ஒரு மேன்மையான ஸ்தலத்தை நீங்கள் அடைவதற்கு முன்பதாக பெற்றுக்கொள்ள வேண்டியது இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் உங்களை மேன்மையான இடங்களுக்கு கொண்டு செல்லும். இந்த அபிஷேகம் தான் உங்கள் வாழ்வின் லட்சியங்களை அடைவதற்கு வழிவகை செய்யும். எனவே இந்த அபிஷேகத்தை நீங்கள் வாஞ்சிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதற்கு வெளிப்படையான அடையாளம் தான் இந்த அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதற்கு வெளிப்படையான அடையாளம் தான் இந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் தேவனுடைய சிந்தையில் உருவாகிறது. தேவன் தாவீதை தன்னுடைய சிந்தையிலே நினைத்து அவன் மேல் இந்த அபிஷேகத்தை போட வேண்டும் என்று நினைத்தார். எனவே தேவனுடைய சிந்தையில் உங்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு மாபெரும் திட்டம் இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். முதல் விசை இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், வாலிப பருவத்திலே அவன் இளம் வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய வீட்டிற்கு அவனை அழைத்து வர சொன்னார்கள். தன்னுடைய சகோதரர் நடுவே, ஒரு சின்ன கூட்டத்தின் நடுவே, தன்னுடைய வீட்டு அங்கத்தின் நடுவே தான் இவன் மேல் அந்த அபிஷேகம் விழுந்ததை நாம் பார்க்க முடியும். ஸ்மால் பிகினிங். ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் விடுகிறது. பெரிய அளவிலே துவக்கத்திலே அது வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. தன்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய பெற்றோர் இருக்கிறார்கள், தேவ மனுஷன் இருக்கிறான். ஆனால் அவன் மேல் தேவனுடைய அபிஷேகம் விழுந்ததை பார்க்க முடியும். இரண்டாம் விசை பார்க்கும்போது சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவன் கூடி வந்திருக்கும் போது மூப்பர் எல்லாரும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதை பார்க்க முடியும். முதலாவது மறைவிடங்களில் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஒரு சின்ன இடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இரண்டாவது இந்த அபிஷேகமானது அவனை வெளி இடத்திற்கு கொண்டு வந்து பொதுவான இடத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபராக மாறுவதற்கு வழிவகை செய்ததை இந்த நம்ம 1 சாமுவேலிலே நாம் பார்க்க முடியும். Anointing takes you to the plan and purpose of God. தேவனுடைய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் நேராக தேவனுடைய அபிஷேகம் உங்களை வழிநடத்துகிறது, நம்மை வழிநடத்துகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எப்ரோனிலே இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். A man who was tending the sheep now became a king over Israel. அவன் மேல் விழுந்த அபிஷேகம் அவனை ராஜாவாக கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, anointed will be chased after. யார் மேல் அபிஷேகம் விழுகிறதோ, யார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பின்பதாக ஜனங்கள் தொடருவார்கள், அவரை ஜனங்கள் துரத்துவார்கள், அவர்கள் ஜனங்கள் அவர்களை பார்ப்பார்கள், அவர்களை குறித்து கேள்விப்படுவார்கள், அவர்கள் மேல் அநேக பொறாமை கொள்வார்கள், அநேக காரியங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் நடக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தாவீதை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதை கேள்விப்பட்ட பொழுது பெலிஸ்தர் அவனை தேடும்படி வந்தார்கள். If you are anointed, if you receive this anointing, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் தேடப்படக்கூடிய
நபராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதுதான் இந்த சத்திய வேதாகமம் போதிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இவ்வளவு நேரமாக இந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது வாட் இஸ் அனாயிண்டிங், அபிஷேகம் என்றால் என்ன என்ற ஒரு காரியம் உங்களுக்குள் தோன்றி ஒரு கேள்வியாய் எழும்பிக் கொண்டிருக்கலாம். இட்ஸ் a divine ability. It's a divine ability to accomplish something which cannot be done by our own. நம்மாகவே நம்முடைய சக்தியின்படி, நம்முடைய ஆற்றலின்படி, நம்முடைய பலத்தின்படி சாதிக்க முடியாததை தெய்வீக ஆற்றலின் அடிப்படையிலே, தெய்வீக சக்தியின் அடிப்படையிலே, தெய்வீக பலப்படுத்தலின் அடிப்படையிலே சாதிக்க முடியும். இதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். அந்த நாட்களை பார்க்கும்போது மேய்ப்பர்கள் தங்களுக்கு இருக்கிற ஆடுகளை பூச்சிகளிலிருந்து கொள்ளை நோய்களுக்கு தப்புவிப்பதற்காக பூச்சிகளோ விலங்குகளோ அதை பாதிப்படைக்கு பழங்காலத்தில் அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் தங்களுடைய கரங்களிலே எண்ணெய் எடுத்துக்கொண்டு ஆடுகளுடைய தலையை அபிஷேகம் பண்ணுவது உண்டு. ஏனென்றால் இந்த பூச்சிகள், விலங்கினங்கள், இந்த சிறு சிறு பூச்சிகள் ஆடுகளுடைய காதுகளை சென்று அதை கொன்று விடுவான். அதை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய அந்த ஆட்டினுடைய சிரசிலே அவர்கள் எண்ணெய் ஊற்றி அதை அவ்வாறாக அபிஷேகம் பண்ணுவது உண்டு. அது நிமித்தமாக எந்த விதமான பூச்சியும் அதை அணுகுவதில்லை. எனவே அது பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறதாக நான் வாசிக்க நேர்ந்தது. எனவே அனாயிண்டிங் இஸ் symbolic of blessings and protection and empowerment. Anointing is symbolic of blessings, protection and empowerment. இந்த அபிஷேகமானது நமக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் பலப்படுத்துவதற்குமான ஒரு வாய்க்காலாக இருக்கிறது. எனவே தான் இந்த அபிஷேகம் மிகவும் நமக்கு அவசியமாக காணப்படுகிறது. இது பழையற்பாட்டு நாட்களிலே ஆசாரியர்கள் மீது, தீர்க்கதரிசிகள் மீது, ராஜாக்கள் மீது ஊற்றப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதை அவர்கள் வேறே மனுஷனாக மாற்றினதை வேதாகமத்திலே பார்க்க முடியும். அதிகாரம் படைத்த மக்களாக மாற்றினதை பார்க்க முடியும். மிக எளிமையாக விரோதிகளை, யுத்தத்திற்கு வந்தவர்களை தாக்கினதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். எனவே ஒரு குறிப்பிட்ட தகுதியற்ற நபர் இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பலப்படுத்துதலுக்கு நேராக அவர் வருகிறார். தேவனுடைய பலத்தினாலே அநேக காரியங்களை சாதிக்கக்கூடிய நபராக மாறிவிடுகிறதை இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். எனவே இந்த அபிஷேகம் சக்தி இல்லாத நபரை சக்திப்படுத்தி ஒரு செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கு இது வழிவகை செய்கிறது. எனவேதான் இந்த அபிஷேகத்தை நீங்கள் நானும் இன்னும் அதிகமாய் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தியின் மூலமாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சங்கீத புஸ்தகத்திலே இந்த அபிஷேகம் என்கிற பதத்தை அடிக்கடி சில இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1, அபிஷேகம் தேவனால் பண்ணப்படுகிறது. Anointing is done by God. It comes from God. தேவனிடத்திலிருந்து வருகிறது. சங்கீதம் 2:2 அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக. Who anoints a person? God anoints a person. ஒரு நபரை அபிஷேகம் பண்ணுகிறவர் ஒரு குறிப்பிட்ட தலைமை போதகர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மனுஷன் அல்ல. ஒரு குறிப்பிட்ட நபரை அபிஷேகம் பண்ணுவது தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 26 கர்த்தர் தாமே அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக, கர்த்தர் தாமே அபிஷேகம் பண்ணினவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. He anoints people. அவர்தான் ஜனங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 1:21 பார்க்கும்போது அவர் ஜனங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். எனவே இந்த கால நேரத்தில் யாரோ உங்கள் மேல் கரங்களை வைத்ததினாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் தனி அறையில் இருக்கும் பொழுது கூட, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கூட, ஒருவேளை இந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் தனி அறையில் சென்று இந்த அபிஷேகம் எனக்கு தேவை, இந்த அபிஷேகத்தை நான் வாஞ்சிக்கிறேன், இந்த அபிஷேகம் எனக்கு பரத்திலிருந்து வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த அபிஷேகம் தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த தேவனால் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் தான் உலகத்தில் உங்களை வித்தியாசமான மனிதனாக வேறுபடுத்தி காண்பிக்கும் வழியே ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் மேல் கரங்களை வைத்ததினால் அல்ல, தேவன் உங்கள் மேல் கரத்தை வைப்பதினால், தேவன் தம்முடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தை உங்கள் மைப்பில் வைப்பதினால் நீங்கள் விசேஷித்தமானவர்களாக மாறிவிடுவீர்கள். Anointing comes from God. 2வது, அபிஷேகம் தலையின் மேல் ஊற்றப்படுகிறது. Anointing is done over our head. நம்முடைய தலை மீது அது நடைபெறுகிற ஒரு செயல். தலை முதல் from top to bottom
தலை முதற்கொண்டு சரீரம் முழுவதும் இந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். சங்கீதம் 23:5 வாசித்தது போல் சொல்லுகிறார், என் தலையை, இந்த தலையிலிருந்து தான் எல்லா சரீரம் முழுவதற்கும் ஒரு கமாண்ட், கட்டளை கொடுக்கப்படுகிறது. இட் ஆபரேட்ஸ் தி ஹோல் பாடி. மூளையிலிருந்து எல்லா சரீரங்களும் அவயங்களும் செயல்படுகிறது போல இந்த சரீரத்தை இந்த அபிஷேகம் ஆட்கொள்ளுகிறது. எனவே அபிஷேகம் தலையின் மேல் ஊற்றப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் 92:10 சொல்லுகிறார், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. I am anointed with fresh oil. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. ஏதோ கடந்த காலத்திலே வேற யாருக்கோ கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எடுத்து நம் மீது வைக்க போகிறதில்லை. வேற யாருக்கோ பயன்படுத்தின அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறதில்லை. ஒவ்வொரு நபருக்கும் புதிய விதத்திலே புதிய எண்ணெயை கொண்டு தேவனாகிய கர்த்தர் புது விதமாக ஒரு புதிய நோக்கத்திற்காக வேறு எந்த நபருக்கும் பகிரப்படாத ஒரு விசேஷித்த ஒரு பிரகாசமான புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்பட விரும்புகிறேன். கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு எண்ணெயை வைத்தல்ல, புது அபிஷேகத்தால், புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சங்கீதம் 92:10 நாம் வாசிக்கிறோம். எனவே மாத்திரமல்ல, அபிஷேகம் புது எண்ணெயால் நடத்தப்படுகிறது. மாத்திரமல்ல, பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சங்கீதம் 89:20 எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர். இட்ஸ் a holy one. இந்த அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு அசுத்தமான ஒரு காரியம் அல்ல, ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இட்ஸ் a consecrated one. மிகவும் பரிசுத்தமான, மிகவும் விலையேற பெற்ற, மதிப்புமிக்க, தேவனே பரிசுத்தம் பண்ணின ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற பரிசுத்த அபிஷேக தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இட்ஸ் வெரி precious one. இட்ஸ் a very special one. உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட போகிறது. அது பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிற பரிசுத்த, இட்ஸ் வெரி பியூர், ஹோலி, கான்சிக்ரேட்டட் அண்ட் சாங்டிஃபைட் அனாயிண்டிங். இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷித்த அபிஷேகமாக இருக்கிறது. ஐந்தாவதாக, தாவீது இந்த இடங்களை எழுதி வைக்கும் போது அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஃபார் அ பர்பஸ். உங்கள் மேல, என் மேல அபிஷேகம் ஏதோ வீட்டில் இருப்பதற்காக அல்ல, ஏதோ வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல, ஏதோ சபைக்கு வந்து போவதற்காக அல்ல, ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக, ஒரு உயர் பெரும் காரியத்தை சாதிப்பதற்காக, உயர்வான காரியத்தை செய்யும்படியாக இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. 2வது சங்கீதம் 6 வசனத்தில் அவர் சொல்கிறார், என்னை ராஜாவாக, சீயோனில் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தீர் என்று எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். டு ரீச் a great destiny, to reach a great position, this anointing is given. இந்த அபிஷேகம் கொடுப்பதனுடைய நோக்கமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. எனவே அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அபிஷேகம் நம்முடைய தலைமையில் ஊற்றப்படுகிறது. இந்த அபிஷேகம் புது எண்ணெயால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அபிஷேகம் பரிசுத்த தைலத்தினால் நமக்கு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த அபிஷேகம் மிகப்பெரிய உன்னத நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்படுகிறது. எனவே தான் அந்த கால நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த அபிஷேகத்தை நீங்கள் கட்டாயம் வாஞ்சிக்க வேண்டும். அபிஷேகத்தை நீங்கள் நாட வேண்டும். எதை கொடுத்தாகிலும், எதை தியாகம் பண்ணியாகிலும் இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த கால நேரத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். Why does he anoint? ஏன் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார், அல்லது எதற்காக இந்த அபிஷேகம் என்கிற ஒரு 5 காரியத்தை உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Why anointing needed? ஏன் அபிஷேகம் நமக்கு தேவை? 1, to be empowered. God anoints us to empower us. தேவன் எதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார்? நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை சக்தி வாய்ந்த நபராக மாற்றுவதற்காக, நம்மை திறமையுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக, நம்மை கொண்டு அநேகர் மத்தியிலே அநேக காரியங்களை சாதிக்க வைப்பதற்காக, ஒரு உயர்வான காரியங்களுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக, டு எம்பவர் அஸ். 2வது சங்கீதத்திலே ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வைத்தேன். டு பிகம் a qualified king, he anoints a person. ஒரு நல்ல தரமுள்ள ஒரு ராஜாவாக, ஒரு ஆசாரியராக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமாக மாற வேண்டுமானால், சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், we need to be empowered. That empowerment comes by the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இந்த அபிஷேகம் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 வசனத்திலே, நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே, the Lord was with him, அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுத்தமாக்குவராயும் சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்வராக சுற்றித் திரிவதற்கு காரணம், பிசாசின் படிப்பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவதற்கு காரணம், அவரோடு கூட தேவன் இருந்தார், தேவ பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. எனவே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்மை பயக்கக்கூடிய பிரயோஜனம் உள்ள ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருக்க வேண்டும்.
வேண்டுமானால், உங்களை கண்டு பிசாசுகள் நடுநடுங்க வேண்டுமானால், அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாய் இருக்க வேண்டுமானால், இயேசுவை அபிஷேகம் பண்ணப்பட்டது போல நீங்களும் நான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. So he anoints us to empower to do a great things for him. அவருக்காக. இரண்டாவதாக ஏன் அபிஷேகம் தேவை? to expose certain things. அநேக காரியங்களை நாம் வெளியே கொண்டு வர வேண்டுமானால், அநேக ரகசியமான காரியங்கள், மறைந்திருக்கிற காரியங்கள், ஒளிந்திருக்கிற காரியங்களை விளங்கிக் கொள்வதற்கு இந்த அபிஷேகம் தேவைப்படுகிறது. ஒன்று யோவான் 2:20 வாசிக்கும் போது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். How do you know everything? ஒன்றன் பின் ஒன்றாக விளங்கி மக்களால் விளங்கிக் கொள்ள முடியாததை, அநேக உலக பிரகாரமான நபரால் விளங்கிக் கொள்ள முடியாததை, அநேக முதியவர்கள் மூத்தவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாததை, எளிய நபராக தாவீது அநேக காரியங்களை விளங்கிக் கொள்ள முடிந்தது. அவனுடைய சந்ததியாகிய சாலமோன் விளங்கிக் கொள்ள முடிந்ததெல்லாம் காரணம், ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணி அநேக காரியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். to expose many things. மூன்றாவதாக இந்த இடத்துல பார்க்க, to educate many things. அநேக காரியங்களை போதிப்பதற்காக அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவினால், வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவோமானால், வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவோமானால், நல்ல போதிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குமானால், ஒன்று யோவான் 2:27 அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். எனவே அபிஷேகம் நம்மை பலப்படுத்துகிறது, அபிஷேகம் மறைவான காரியங்களை வெளியே கொண்டு வருகிறது, அபிஷேகம் நம்மை கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக மாற்றுகிறது. நான்காவதாக to eradicate. அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடுகிறது. அநேக காரியங்களை அழிப்பதற்கு, சத்ருவின் கிரியைகளை அழிப்பதற்கு, சாபத்தை அழிப்பதற்கு, அநேக விதமான போராட்டத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு, அநேக சாபத்துக்கு நாங்கள் அழிக்க வேண்டுமானால் நம் மேல் இருக்கிற அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடும். anointing will break every yoke. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள், பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால், அழித்து விட வேண்டுமானால் இந்த அபிஷேகம் தான் அதை செய்கிறது என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, to enjoy our life, நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கனாலுமே நம்முடைய அபிஷேகம், நமக்கு அபிஷேகம் தேவை. சங்கீதம் 45:7 ஆனந்த தைலத்தால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்கிறார். ஆனந்த தைலம், அபிஷேகம் நம்ம விழும்போது it makes us joyful, happy, rejoicing person. ஒரு மதிப்புமிக்க, மகிழ்ச்சி மிக்க ஒரு நபராக மாற்றி விடுகிறதை இந்த இடத்திலே பார்க்க முடியும். எனவே இந்த காலத்தில் இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே பலப்படுத்தக்கூடிய, ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய, போதிக்கக்கூடிய, நுகத்தடிகளை முறிக்கக்கூடிய, வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் செலவழிக்கக்கூடிய நபராய் மாற்றுகிறபடினாலே இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக சங்கீத புஸ்தகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அபிஷேகத்தின் மூலம் வருகிற ஆசீர்வாதங்களை தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அதிலே ஒன்று, அவர் தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ரட்சிக்கிறார். He saves the anointed one. 20வது சங்கீதம் 6 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ரட்சிக்கிறார். அபிஷேகம் விழுமானால் நாம் காப்பாற்றப்படுவோம், நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம், கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றப்படுவோம், மிகுந்த மோசமான சூழ்நிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவர் ரட்சிக்கிறார். உங்க மேல் அபிஷேகம் இருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், சத்ருவின் பிடியிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள், மரண பயத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள், பொல்லாத இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இரண்டாவதாக, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் showers his favor and grace. சங்கீதம் 18:50 பார்க்கும்போது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் தயவு செய்கிறவராய், கிருபை பாராட்டுகிறாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தயவு வேண்டுமானால், உங்கள் சந்ததிக்கு சந்ததியாக கிருபையும் ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அவருடைய அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, anointing makes our light shine. anointing நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மை எரியக்கூடிய நபராக, பற்றி எரியக்கூடிய நபராக, அநேக காணக்கூடிய நபராக மாற்றி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 132:17 நான் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்காக ஒரு விளக்கை அவர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு அபிஷேகம் பண்ணா அவனுக்குன்னு ஒரு விளக்கை ஏற்படுத்தி அதில் எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கிறாரு, அவனை பிரகாசம் அடைய செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் அவிந்து போகாதபடிக்கு, அமைந்து போகாதபடிக்கு அவனுக்காக ஒரு விளக்கை ஏற்றுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட நபருக்காக ஒரு விளக்கை ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்துகிறார். கடைசியாக
he takes them to a secure and safety place. 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அவர் அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். 2:3 தொட விடமாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக எழும்பினால் நான் விடமாட்டேன் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த காரணத்தில் உங்களுக்கு எனக்கும் இந்த அபிஷேகம் அதிகமாய் தேவைப்படுகிறது. இந்த அபிஷேகத்தை வாஞ்சிப்போமாக, இதற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போமாக. ஆண்டவரே என்னை அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரால் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று வாஞ்சியுங்கள். விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுங்கள். பெற வேண்டிய காரியத்திற்கு பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இந்த அபிஷேகம் உங்களை கனப்படுத்தும், இந்த அபிஷேகம் உங்களை மேன்மைப்படுத்தும். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகம் தேவை என்று கேளுங்கள். அபிஷேகம் தான் தாவீதை ராஜாவாக மாற்றினது. அவன் சாதாரணமாக மனிதனாக இருக்கும் பொழுதே தேவனுடைய பார்வையிலே அவன் விழுந்தான். தேவன் அவனை அபிஷேகம் பண்ண அவர் திட்டம் கொண்டார். இந்த தாவீதும் ஒவ்வொரு நாள் நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், அவர் என் தலை அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ணினுக்கு விரோதமாக எழும்பும் போது அவர் யுத்தம் செய்கிறார் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்குமானாலும் வெளிப்படையான சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படுவதற்கு, வல்லமை வெளிப்படுத்தப்படுவதற்கு, சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, அநேகருக்கு முன்பதாக பிரகாசிப்பதற்கு, அநேகரை தேவ பக்கமாய் திருப்புவதற்கு, ஆண்டவருக்கு என்று பிரயோஜனமாய் பாத்திரமாய் மாறுவதற்கு இந்த அபிஷேகம் தேவை. ஒரே செகண்ட்ல மூடி ஜெபம் பண்ணுவோமா? எனக்கு இந்த அபிஷேகம் தேவை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிற இடங்களை முழங்கால் படிட்டு கண்களை மூடி இன்னும் இந்த அபிஷேகம் எனக்கு தேவை என்று கேளுங்கள். ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்பட போகிறது. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தாவீதின் வாழ்க்கையிலே ஊற்றப்பட்ட அந்த ஒரு விசேஷித்த அபிஷேக தைலம் இந்த வார்த்தை கேட்ட யாவர் மேலும் ஊற்றப்படுவதாக. தாவீதின் வாழ்க்கையில் இந்த அபிஷேக தைலம் என்னென்ன மாற்றத்தை, என்னென்ன மேன்மையை கொண்டு வந்ததோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வந்ததோ, அதே மாற்ற இந்த வார்த்தை கேட்ட யாவருக்கும், இந்த வார்த்தை கேட்டு அப்படியே விரும்புகிற யாவருக்கும் அவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் என்று நான் சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்டு தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய படிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே தேசத்தை கலக்கக்கூடிய நபர்களாய் மாற்றிவிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாங்கான உலகத்திலே அபிஷேகத்தினாலே மேற்கொண்டு வெற்றியாய் வாழ உதவி செய்யும். உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.